Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். என்னுடைய நாத்தனாருடைய குழந்தைக்கு மொட்டடிச்சு காது குத்த போற ஃபங்க்ஷனுக்கு நான் கும்பகோணம் போறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஷர்வின் குறுக்கல போயிட்டா சாரி. மொட்டடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு நான் கும்பகோணம் போறதா சொல்லியிருந்தேன். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் முக்கியமான ஸ்தலங்கள்லாம் போகலாம் அப்படி இருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நேராக வந்து எங்களுடைய குலதெய்வம், அதாவது என் ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயிலுக்காக வந்திருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சின்ன vlog மாதிரி நான் உங்களுக்கு அழகாக கோர்த்து கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிலில் நின்று தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆடியோ கிளாரிட்டி இருக்கா, வீடியோ கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் எங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட் அன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஏர்லி மார்னிங் 6 o'clock ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக நாங்கள் ஒரு மரத்துக்கடியில் நிப்பாட்டிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நல்லா சாஃப்டான இட்லி, நல்லா காரசாரமான தக்காளி தொக்கு, நல்லா ஊறுக்காய் மாதிரி செஞ்சு கொண்டு போயிருந்தோம். நல்லெண்ணெயிலேயே செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சாம்பார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். புளியோகரை, அப்புறம் தீபாவளி பலகாரம் எக்ஸெட்ராலாம் கொண்டு போயிருந்தோம். அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா ஷர்வின், அது அங்கே ஒரு பெரிய பராங்கல் இருந்துச்சு, அதில் தான் உட்காருவேன். ஒரே அடம் ஷர்வின். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு அலர்ஜி ஒத்துக்காது. அதனால நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் குழந்தைக்கு ஊட்டுறேன் அப்படின்னு அவர் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஜென்ஸ்க்கெலாம் பரிமாறிட்டு நாங்கள் சாப்பிட்லாமே, நானும் அக்காலாம் வந்து ஜென்ஸ்க்கு பரிமாறணும். என் ஹஸ்பண்டுக்கு நான் பரிமாறதுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் கொடுத்தேன். ஸோ அவர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. 6 மணிக்கெலாம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 6 o'clockலாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தார். இது எங்கள் அண்ணன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில் எங்கள் அண்ணாவை, கசின் அண்ணா. மாப்பிள்ளை மச்சான் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க, டிஷர்ட். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி ஸ்ட்ரைப்பில் ஹாரிசாண்டல் லைன் இருக்க மாதிரி டிஷர்ட் தான் எங்கள் அப்பா. ஷர்வினும் அப்பாவும் எங்கேயோ நடந்து போய் என்னன்னு தெரில, எங்கேயோ போய் பூ பறிச்சுட்டு வந்துட்டாங்க. மாமி இந்தாங்க அப்படின்னு கொடுத்தான் ஷர்வின். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நேராக என்னுடைய ஹஸ்பண்ட் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம். ஐயனார் கோவிலுக்கு போயிருந்தோம். ஏர்லியராக போயிட்டதுனால கோவில் இன்னும் திறக்கல. உள்ளே வந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கோவில்லாம் திறக்கிறது, மற்ற விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அந்த இடமே அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹட் இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போன ஞாபகம்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல அழகாக ஊஞ்சல்லாம் நாங்கள் கட்டி விளையாண்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. அவ்வளோ அழகான பிளேஸ் அது. ஷர்வின் நல்லா என்ஜாய் பண்ணான். வெறும் தரை தான் அந்த படிக்கட் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அங்கே உட்காரவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கில் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஷர்வினுக்கு அந்த இடத்த விட்டு போவே மனசு வரல. அவன் மண்ணிலலாம் விளையாண்டதே இல்லை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிருந்துச்சு. இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ, மற்ற வியூஸ்லாம் நான் உங்களுக்கு பிக்சர்ஸாக காமிக்கிறேன். ஷர்வின் எலஃபேண்ட்னு விளையாடிட்டு இருந்தான். ஸோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் இந்த இந்த இயர் எண்ட்குள்ளே நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வரோன்னு. நல்லபடியாக நாங்கள் வந்து போயிட்டு வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். பட் ஃபங்க்ஷன் நேரத்தில் போனதுனால மற்றவங்கள கூட்டிகிட்டு போக முடியல. இது வந்து அங்கே இருந்த பெரிய பெல். அடி ரொம்ப பெரிய பெல்லுங்க அது. ரொம்ப பெரிய சவுண்ட் எழும்புச்சு. அந்த ஊருக்கே கேட்டிருக்கோம் போல இருக்கு, அந்த மாதிரி சவுண்ட் இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. எல்லா கோயிலும் சாத்துற டைம். அதனால சாப்பிட்டு நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஈவினிங் 4 o'clock தான் வந்து தஞ்சை பெரிய கோயில் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் ஈவினிங் 4 o'clock அங்கே இருக்க மாதிரி கிளம்பி நேராக தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிட்டு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கோவிலுடைய 3 ஸ்டெப் லெவல் ஆஃப் என்ட்ரன்ஸ் அது. அந்த கோபுரங்கள்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம்ங்க இது. தஞ்சை பெரிய கோயில் அவ்வளோ பிடிக்கும். மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஷர்வின் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் பாருங்களேன். அவர் சாமி கும்பிட்றதை விட்டுட்டு வீடியோக்கு நேராக ஷோ ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. சாமி கும்பிட்றத நம்மகிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பிரம்மாண்டமான நந்தி, எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கு பாருங்கள் நந்தி அழகாக. எனக்கு நந்தி பகவானை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் நிமிர்ந்து பார்க்கும்போது தலையே சுற்றுது, அவ்வளோ ஹைட்டு. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரசாதம்லாம் கவுண்டரில் வாங்கி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். லேடிஸ்லாம் வந்து ஷேர் பண்ண வேணான்னு ஃபோட்டோஸ் சொன்னதுனால நான் ஷேர் பண்ணலை. நைட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக கும்பகோணமில் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய கெஸ்ட் இருந்ததுனால வீட்டில் ஸ்டே பண்ண முடியல. மறுநாள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் என்ட்ரன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நானே ஹஸ்பண்ட்லாம் அந்த என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா
பெருமாள் வந்து அழகாக படுத்திருப்பார், ஸ்னேக்கில் அழகாக மேலே வந்து படுத்திருப்பார். தலைமாட்டாண்டையும் கால் மாட்டாண்டையும் அம்மன் 2 அம்மன் இருப்பாங்க. பூமாதேவி, ஸ்ரீதேவின்னு 2 தேவியும் அங்கே இருப்பாங்க. இந்த மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா தேர் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். மூலஸ்தானமோட சைட் வியூ இது. இங்கே எலஃபெண்ட் இருக்கும், ஹார்ஸ் இருக்கும், அப்புறம் தேரில் வர சக்கரங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, நான் தனியாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி இந்த எலஃபெண்டோட கால் வந்து ஒன்று மட்டும் மடிஞ்சிருக்கும், வீல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பெரிய வந்து பின்னாடி ஸ்தல வரலாறுலாம் இருக்குது. நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பக்கத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகாக பள்ளிக்கொண்ட பெருமாளை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும் அப்படின்னா இந்த கோயில் தாங்க. கோயிலில் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கோபுர தரிசனம் சாப விமோசனம், கோபுர தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் கோவிலேருந்து வெளில வரும்போதும் அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் எப்போ கும்பகோணத்துக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலுமே கும்பகோணத்தில் முருகன் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் சாப்பிடுவோம். மினி டிஃபன் எல்லோரும் சாப்பிட்டோம். ஒரு பூரி, கொஞ்சோண்டு சின்ன கப்பில் பொங்கல், ஒரே ஒரு இட்லி, ஒரு வடை, மிளகாப்பொடி, க்ரீன் சட்னி, கார சட்னி, சாம்பார், பூரிக்கிழங்கு அண்ட் தேங்காய் சட்னி, ஒரு குட்டி ஜாங்கிரி கொடுத்தாங்க. நான் வந்து வடை சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். இதுதான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி ஆர்டர் பண்ணி எல்லோரும் குடித்தாங்க. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், பட் கும்பகோணம் டிகிரி காஃபி ஆச்சே, ஸோ உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக நான் வீடியோக்காக உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலான்னு காமிச்சேன். அழகாக டவரா செட்டுன்னு சொல்லுவாங்க ஊரில், இங்கே சென்னையில் எப்படின்னு தெரியல, அங்கே கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க. அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, இது டவரா செட்டுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. பித்தளையில் அழகாக ஒரு கப்பன் டம்ளரில் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து என்னுடைய நாத்தனாருடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து இப்போ நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்லாவோட ஹஸ்பண்ட். அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஒரு தங்க காயத்ரி, உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். என் நாத்தனாருடைய பாப்பா, இந்த பாப்பா பேர் தன்யா. இவங்க வந்து என் நாத்தனாருடைய அத்தை மாமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரருடைய தாய் மாமா அத்தை, இவங்க 2 பேரும். தாய் மாமா பிள்ளைக்கு தான் என்னுடைய நாத்தனாரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வைக்கணும் இல்லையா, எந்த விசேஷமாக இருந்தாலும். வீட்டு மருமகள் அவங்க தான் அப்படின்றதுனால அவங்க வந்து கற்பூரம் ஏற்றுறாங்க அடுப்பு ஏற்றுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வைக்கிற விசேஷம் நடந்துச்சு. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பாப்பா வந்து தூங்கி அப்போ தான் எந்திரிச்சிருந்தா. 2 பேரும் விளையாட வச்சுட்டு இருந்தோம், ஷர்வினியும் தான்யாவையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரிசை தட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தபோது எடுத்த பிக்சர். பிகாஸ் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் எடுக்க முடியாதுன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே எடுத்தது. பாப்பாவுக்கு வந்து நாங்கள் மொட்டை மட்டும்தான் அடித்தோம். காது குத்துறது வந்து சும்மா பூவால் குத்துறதுன்னு சொல்லுவாங்க. பூவோடைய ஸ்டெம் இருக்கு இல்லையா, அது குங்குமத்தில் தொட்டு 2 காதுலேயும் வச்சுருவோம். ஒரு 4 வயசு 5 வயசில் காது குத்திக்கலாம், ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். பிகாஸ் பாப்பா மொட்டை அடிக்கவே ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டா. அழுதுகிட்டே இருந்தால் விடவே இல்லை. அவர் அங்கே பாருங்களேன், அவர் பேசிக்கிட்டே மொட்டை அடிக்கிறதுக்கு தடவுவார். ஆனால் பாப்பா அலறிகிட்டே இருக்குது, அவரையே பார்த்துட்ருக்கு, மறைச்சிட்டே இருக்குது, என் மேலே தலையில் கை வைக்காத அப்படின்ட்டு. என் மாமனார் பக்கத்தில் அந்த பேக் வச்சுருக்கிறது, அடுத்து என் ஹஸ்பண்ட் மேலே தான் பாப்பா இருக்குது, அடுத்து என் நாத்தனாருக்கு லெஃப்டில் இருக்கிறது நாத்தனாருடைய ஹஸ்பண்ட், அதாவது என் வீட்டுக்காரோடைய தாய் மாமா ஃபஸ்ட்டு புள்ள. இவர் வந்து மொட்டை அடிக்கிறவர். இந்த மெரூன் கலர் ஷர்ட். நிறைய பேர் ஃபேமிலியை காட்டுங்க. நீங்கள் ஏற்கனவே சில ஃபங்க்ஷனில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இவங்க எல்லாரையும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி ப்ளூ கலர் சாரீ நிற்கிறது என்னுடைய அம்மா தான். அவங்க வந்து வீடியோவில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் காட்டல. பாப்பாவுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் எல்லாரும் போராடினோம். பேருக்கு மாமா மடியில் வச்சு எடுத்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால காயத்ரி மடியிலேயே, அதாவது என்னோட நாத்தனார் மடியிலேயே உட்கார வச்சு பேசாத எடுத்துடலாமான்னு ட்ரை பண்ணோம், அதுவும் முடியலை. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்ட்டு எல்லாரையும் நவுத்திட்டு எங்கள் அம்மா வந்து உட்காந்தாங்க. பாப்பாவை இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் பாப்பா வந்து அழகாக முடி எடுத்துக்கிட்டா. செல்லக்குட்டி அப்புறம் நல்லபடியாக முடித்தோம் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து. அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போம் பாருங்கள். இது வந்து மடியில் உட்கார வச்சு காதுக்கு சும்மா லைட்டாக அந்த நான் சொன்னேன் இல்லையா பூவால் குத்துறது, அந்த மாதிரி குத்தி எடுத்தோம். அழகாக பாப்பாவை எடுத்த பிக்சர்ஸ் தான் இது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தா. அப்புறமேட்டு யாரும் பக்கத்தில் வந்து தொட்டுறக்கூடாது, அது வரைக்கும் ஸ்வீட்டாக இருப்பாங்க மேடம். யாராவது பிடிச்சிட்டா தொட்டுட்டா அவ்வளோதான். காயத்ரி என்னுடைய நாத்தனார், என்னுடைய பையன், அவங்களுடைய பையன், என்னுடைய மருமகள், என்னுடைய மகள்னு சொல்லலாம். அப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். இதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ். அவ்வளோ ரம்யமாக இருக்கும், அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் கொடிமரம், நந்தி பகவான், மெயின் கோபுரம், ராஜகோபுரம் தெரியுதுங்களா உங்களுக்கு?
நான் சைடாக லைட்டாக வரேன் பாருங்கள். நந்தி பகவான் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது நேர்கோட்டில் பார்க்கும்போது. கொஞ்சம் சைடாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ அழகான ஒரு இடம்ங்க. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரீனரியாக இருந்துச்சு, ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருந்தது. என் மைண்டில் எதுவுமே ஓடல, அப்படியே பிளாங்காக இருந்தேன் நான். மனசுலாம் பிளாங்காக இருந்தது. அப்படியே அமைதியாகிட்டேன் நான். அவ்வளோ ஒரு நல்ல காற்று, நல்ல க்ரீனரியான பிளேஸ், ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு அந்த பிளேஸ். பக்கத்தில் நம்ம குட்டியாக தெரிகிறோம், தூரத்துலேருந்து பார்க்கும்போது நந்தி பகவான் குட்டியோன்னு இருந்தார். பட் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக நிமிர்ந்து இருக்கிறாரு நந்தி பகவான்ட்டு. இந்த கோவிலில் ஒரு விசேஷம் உண்டு. ஒரு பர்டிகுலர் நாளில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நிலா இருக்கும். அந்த நந்தி பகவானுடைய நெத்தி பொட்டில் வந்து அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டு நேராக ஈஸ்வரனுக்கு உள்ளே வந்து லிங்கத்தில் அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அதுக்கு கூட ஸ்தல வரலாறுலாம் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் டெம்பிள்லாம் நியர்லி 20 to 25 டைம்ஸ் நான் பார்த்துருப்பேங்க. அடிக்கடி நாங்கள் கும்பகோணம் போவோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய கோவில்களும் அதோடைய ஸ்தல வரலாறு பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட நியூ வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். வணக்கம். பாய்.